Question number 11. The length of the rectangle is 3x plus 2 units and its breadth is 3x minus 2 units. Find its area in term of x. What will be the area if x equal to 20 units? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x plus 2 அலகுகள் மற்றும் அதன் அகலம் 3x minus 2 அலகுகள் எனில் எக்ஸை பொறுத்து அதன் பரப்பளவை காண்க. எக்ஸோட வேல்யூ வந்து x equal to 20 எனில் அதன் பரப்பளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்துடலாமா? லென்த்து வந்து இவ்வளோ யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க, பிரெத்து வந்து இவ்வளோ யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன? L into B ஸ்கொயர் யூனிட்ஸு. இதுதான் வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா. ஸோ அதை அந்த ஃபார்முலாவில் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் இதே மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ இதால் இது ஃபுல்லாவையும் இந்த வேல்யூவால் இது ஃபுல்லையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 3x minus 2 plus 2 இந்த வேல்யூ 3x minus 2. ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3 into 3 9 x power 2 minus 3 into 2 6 x plus 3 into 2 6 x minus 2 into 2 4. ஸோ இதாக கிடைக்கும். இது கேன்சல் ஆயிடுச்சு. 9x squared minus 4னு கிடச்சிதா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நான் வந்து எக்ஸோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருந்தாங்க? x equal to 20ன்னு கிவன் கொடுத்துருந்தாங்க. இந்த வேல்யூவை நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 9x squared minus 4 9 20 squared minus 4 20 squaredனு என்ன? 400. ஸோ 9 into 400 minus 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 9 into 400 3600 minus 4. ஸோ 3600 minus 4 பண்ணால் 3596 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் வந்து ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபைன் பண்ணியாச்சு. ரெக்டாங்கிளோட ஏரியா தானே கேட்டிருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன? 3596 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா?